ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கதை வாய்ஸ். நேற்று தளபதியோட கடைசி படமான ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற டைம் கொண்டாடிக்கிட்டு இருந்தோம். ஸோ கடைசி நேரத்தில் ரிலீஸ் பண்ண விடாமல் தடுத்துட்டாங்க. இந்த கோர்ட் வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் ஒத்தி வச்சுருக்காங்க. படக்குழு வந்து உச்சநீதிமன்றம் போவாங்களா இல்லை என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை பற்றி விஜய்லேயே வாயை திறக்கல. இப்போ எல்லாமே ஜனநாயகம் பற்றி பேசிட்டு போது விஜயே அமைதி இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிற நேரத்தில் தளபதி விஜய் அங்கே வச்சா டிஸ்ட்டு. என்னோட ஏ பிளான் ஒரு கட்டாகல, எப்பயுமே நான் ஒரு பிளான் பி வச்சிருப்பேன் அப்படின்னு தளபதி விஜய் எப்பயுமே பண்ணுவார். அதில் இந்த தடவை அரசியல்வாதி ஏமாந்துட்டாங்க. ஏன்னா அரசியல் சித்து விளையாட்டில் தளபதி விஜய் எப்படி அதை மாட்டு சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இது பிஜேபி டீம் கீழே எடுங்கி சேர்ந்த போட்ட பிளானாக இருக்கலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயக படத்தை தள்ளி வச்சிட்டோம்னா ஃபுல் ஃபோக்கஸில் எல்லாமே ஜனநாயக படத்து மேலே தான் இருக்கும். அரசியல் கட்சி பண்ணி தொடங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா கரூர் சம்பவத்தில் இப்படி தான் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கட்டாகல. தளபதி விஜய் தெளிவாக வந்துட்டார். இங்கேயும் அப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் தளபதி அங்கே இந்த சித்து விளையாட்டில் மாட்டிக்கல, தெளிவாகிட்டாரு. ஜனநாயகம் ஒரு பக்கம் நடக்குது. நான் வந்து என் கட்சி இப்போ வந்து நடிகர் இல்லை, ஒரு தலைவர், கட்சி தலைவர் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டார் தலைவர். யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. என்னடா படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இந்த மனுஷன் வாயை திறக்காமல் இவ்வளோ பாட்டு கட்சி வேலையை தொடங்கிட்டாரு. இங்கே தான் சித்து விளையாட்டில் பிஜேபி எடுங்க டிஎம்கே போட்ட பிளான். இனி தொடர்ந்து தளபதி வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கட்சி பண்ணியே தொடர்ந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, நம்ம ராஜேந்திரன் அனைத்து வீணாகி போயிடுச்சுன்னு கவலையில் இருப்பாங்க. இங்கே தான் தளபதி வச்சார். உண்மையிலே தேர்தல் அறிக்கை குழு வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் குழு வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதில் யாரானு ஒரு அறிக்கை மாதிரி வெளியிட்டு அருண்ராஜ் காமராஜ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜேஎஸ்டி பிரபாகர், ராஜமோகன், டிசிகே மயூரி, அப்புறம் சம்பத்குமார், இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவங்க வந்து தேர்தல் அறிக்கை ஒவ்வொரு ஊராக போய் என்னென்ன பிரச்சனை அது சம்மந்தமாக தேர்தல் அறிக்கையில் நம்ம அறிவிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் தளபதி விஜய் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ஒரு பக்கம் ஜனநாயக போக்கஸில் நம்ம கட்சி பணியிலேருந்து தொடர்ந்து ஈடுபட்டோம்னா எல்லாருமே ஜனநாயக படத்தை இப்போ பேச மாட்டாங்க, விட்டுருவாங்க. அடுத்தடுத்து கட்சி பணியில் வேலையில் ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும்.